வணக்கம். வாங்க. இன்னைக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி ஒரு 1000 வருஷம் பின்னாடி போக போறோம். அங்க நமக்காகவே எழுதப்பட்ட மாதிரி 5 சூப்பரான தமிழ் கதைகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா இது வெறும் கதைங்கள்ல, நம்ம லைஃப்கான பெரிய பெரிய பாடங்கள் இதுல ஒளிஞ்சிருக்கு. இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அந்த காலத்தோட பிரம்மாண்டமான பிளாக்பஸ்டர் படங்கள் மாதிரி. ஆனா நாம இப்ப பார்க்க போற இந்த 5 கதைகளும் இண்டி ஃபிலிம்ஸ் மாதிரி, ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி. பார்க்க சின்னதா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்பவே ஆழமானது, ரொம்பவே பவர்ஃபுல். ஓகே. ஐஞ்சிறு காப்பியங்கள்னு சொல்றோமே, ஏன் இதுக்கு சிறு அப்படின்னு ஒரு பேரு? அதனால இது தரம் கம்மின்னு அர்த்தமா? இல்லவே இல்ல. பெரிய காப்பியங்கள், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடுன்னு வாழ்க்கையோட 4 விஷயங்களையும் அலசும். ஆனா அந்த சின்ன காப்பியங்கள் லேசர் ஃபோக்கஸ் மாதிரி ஒரே ஒரு முக்கியமான அறநெறிய மட்டும் எடுத்துக்கிட்டு அத பத்தி ஆழமா, ஆணித்தரமா பேசும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த 5 கதைகளுக்கும் ஒரு பொதுவான புள்ளி இருக்கு. அது என்ன தெரியுமா? இது எல்லாமே சமண முனிவர்களால எழுதப்பட்டது. அதனால அஹிம்சை, அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்கிறது, மறுபிறவி, அப்புறம் ஆசைகளை துறந்து வாழ்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்குள்ள அடிநாதமா இருக்கும். ஆனா ஒரே விஷயத்த 5 விதமான சம இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வழியா சொல்றதுதான் இங்க ஹைலைட். சரி, ரெடியா? வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். கதையோட பேரு சூளாமணி. ஆஹா, பேரை கேட்கும்போதே ஒரு கம்பீரம் இருக்கு இல்லையா? திவிட்டன், விஜயன்னு 2 பவர்ஃபுல்லான இளவரசர்களோட கதை இது. அவங்களோட வீரம், தியாகம் இதெல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். சூளாமணி கதை இருக்கே, அது ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போயிடும். அமானுஷ்ய சக்திகள், மாயாஜாலம், வானத்துல பறக்கிற ரதங்கள்னு படிக்க படிக்க பிரமிப்பா இருக்கும். ஆனா இவ்ளோ பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி அவங்க சொல்ற மெசேஜ் ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நீங்க எவ்ளோ பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உண்மையான சந்தோஷம், உண்மையான தேடல் அது உள்ளுக்குள்ளதான் இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. ஓகே, பதவி, அதிகாரம் இதெல்லாம் தற்காலிகம்னு பார்த்தோம். அப்போ எதுதான் உண்மையான பவர்? அறிவு. வாங்க, அறிவோட சக்திய பத்தி பேசுற அடுத்த கதைக்கு போகலாம். நம்ம அடுத்த ஹீரோ இல்ல ஹீரோயின் பேரு நீலகேசி. அவங்க ஒரு தெய்வப் பிறவி. ஆனா அவங்க கையில எடுத்த ஆயுதம் வாளோ வேலோ கிடையாது, வாக்கு. தன்னோட அறிவால, வார்த்தைகளால போராடுற ஒரு பவர்ஃபுல் பெண்மணி. நீலகேசி சும்மா சாதாரணமானவங்கல்ல. அவங்க தன்னோட காலத்துல இந்தியா முழுக்க பயணம் செய்றாங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய தத்துவ அறிஞர்கள், வேற மதத்தை சேர்ந்த விற்பனர்கள்னு எல்லாரையும் தேடி போய் விவாதம் பண்றாங்க. தன்னோட கூர்மையான அறிவாலையும் தர்க்க ரீதியான வாதங்களாலையும் எல்லா விவாதத்திலையும் ஜெயிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு விஷயம். இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதையில ஒரு பெண்ண வெறும் அழகு பொருளாகவோ இல்ல இளவரசனை காதலிக்கிறவராகவோ மட்டும் காட்டாம ஒரு அறிவு சார்ந்த தலைவியா, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டியிருக்காங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம். அப்போவே நம்ம தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு எவ்ளோ மரியாதை இருந்திருக்குன்னு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு இல்லையா? சரி, அதிகாரம், அறிவுன்னு பாசிட்டிவான பக்கங்களை பார்த்துட்டோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். கொஞ்சம் டார்க்கான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கதை, யசோதர காவியம். ஒரே ஒரு தப்பான முடிவு, ஒரே ஒரு நிமிஷத்து கோவம், ஒரு ராஜாவோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்துதுங்கிற ஒரு த்ரில்லான சோகமான கதை இது. கதையோட மையம் இதுதான். ராஜாவுக்கு தம் மனைவி மேல ஒரு சந்தேகம், ஒரு துரோகம் நடந்ததால கோவம் வருது. அந்த கோவத்துல ஒரு உயிரை பலி கொடுக்கறான், அவ்ளோதான். அந்த ஒரே ஒரு செயல் அவனை சும்மா விடல. அடுத்தடுத்த பிறவிகள்ல பலவிதமான மிருகங்களா பொறந்து சொல்லி மாழாத துயரத்தை அனுபவிக்கிறான். பாருங்க, ஒரு நொடி கோவம் பல ஜென்மங்களுக்கான தண்டனையா மாறுது. இந்த கதை சொல்ற பாடம் ரொம்ப ஆழமானது. நீங்க கையால ஒரு தப்பு செஞ்சா மட்டும்தான் அது பாவமா? இல்ல. உங்க மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்தாலே அதுவும் அந்த தப்புக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லுது. நம்மளோட எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்ற கதை இது. ஓகே, கோபத்தோட விளைவு எவ்ளோ பயங்கரமானதுன்னு பார்த்தோம். அடுத்ததா ஆசையோட விளைவு என்னன்னு பார்க்கலாமா? நம்ம கடைசி 2 கதைகளையும் ஒன்னாவே பாத்திரலாம். ஏன்னா 2 ஒரே பாதையில தான் பயணிக்குது. ஒன்னு நாககுமார காவியம், இன்னொன்னு உதயனகுமார காவியம். 2 மன்னர்கள், ஆனா ஒரே முடிவு. ஒரு பக்கம் நாககுமாரன், பயங்கரமான அழகு, கட்டுக்கடங்காத செல்வம், பல மனைவிகள்னு உலகத்துல கிடைக்கிற எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறான். இன்னொரு பக்கம் உதயணன், இவர் ஒரு கலைஞர், ஒரு மாபெரும் இசை மேதை. அவர் வீணை வாசிச்சா மதம் பிடிச்ச யானை கூட மயங்கி நிக்குமா, அப்படி ஒரு திறமை. ஒருத்தர் செல்வச் செழிப்புல மூழ்கியிருந்தாரு, இன்னொருத்தர் கலையில மூழ்கியிருந்தாரு.
ஆனா 2 பேருமே கடைசியில ஒரு உண்மைய உணர்றாங்க. இந்த உலகத்து சந்தோஷங்கள், அது பணமா இருந்தாலும் சரி, கலையா இருந்தாலும் சரி, எதுவுமே மனசுக்கு முழுமையான அமைதிய தரல. எல்லாம் ஒரு மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஆன்மீக பாதைய தேர்ந்தெடுத்து துறவியா மாறிடுறாங்க. சரி வாங்க, இப்ப நாம பார்த்த இந்த 5 கதைகள் மூலமா 5 முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிட்டோம். அதெல்லாம் என்னன்னு ஒரு தடவை வேகமா பாத்துடலாமா? சுருக்கமா சொல்லணும்னா, சூளாமணி நமக்கு சொல்லுது, அதிகாரம் இன்னிக்கு இருக்கும், நாளைக்கு போகும். நீலகேசி சொல்லுது, உண்மையான பலம் உடம்புல இல்ல, அறிவுல இருக்கு. யசோதர காவியம் எச்சரிக்குது, தப்பான செயல விடுங்க, தப்பான எண்ணமே ஆபத்து. கடைசியா நாககுமாரனும் உதயணனும் ஒன்னா சொல்றாங்க, பணம், புகழ், உலக இன்பம் எல்லாமே ஒரு கட்டத்துல காலி ஆயிடும். பாத்தீங்களா, இந்த கதைகள் 1000 வருஷம் பழசா இருக்கலாம். ஆனா இது சொல்ற பாடங்கள் கோபம், அதிகாரம், அறிவு, சந்தோஷம், இது எல்லாமே இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையோட பின்னி பணஞ்சிருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த 5 பாடங்கள்ல இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு, உங்க வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமான பாடமா நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.